ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மக வந்து பாத்தீங்கன்னா, கௌதம பாக்கறதுக்காக வராங்க. அங்க வந்து சித்ரா தேவியும் இருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் நம்ம கௌதம் மகாவ பாத்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. பதிலுக்கு நம்ம மகாவும் வந்து பாத்தீங்கன்னா, "கூடிய சீக்கிரத்திலேயே நீ மாட்டுவ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சித்ரா தேவி, "எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. "பாத்தியா? எப்படியும் நீ மாட்டுவன்னு தெரியும். அதனால தான் உங்க அம்மா இப்பவே கலண்டுக்கிறாங்க" அப்படின்னு மகா கௌதம பார்த்து சொல்றாங்க. அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கௌதம் இருந்துகிட்டு, "என்னம்மா நீ இப்படி என்னைய அவமானப்படுத்திட்ட" அப்படின்னு சொல்ல, "இல்லடா" அப்படி இப்படின்னு அவங்க உளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா நடந்ததெல்லாம் நெனச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் மகா தான் ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா நேரா வந்து மகாவோட அம்மா வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம சூர்யா ஒருத்தர வர வச்சு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சட்டவிரோதமா அவங்க கம்பெனி ஐடி மூலியமா வந்து நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? இன்டர்நெட் மூலியமா. அத எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா ஏற்பாடுலாம் பண்ணி செஞ்சுகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து மகா தன்னோட அம்மா, தங்கச்சிங்கலாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்த ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஏன்னா அன்னைக்கு பணம் வந்து மகா தானே வாங்குனாப்ல. அந்த பணத்த வச்சு தானே புடிச்சாங்க. ஸோ அது சம்பந்தமா வந்து சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆக மொத்தத்துல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.